கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு சில ரீசன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம லைஃப்பில் தெரிஞ்சோ தெரியாமலோ சரி ஒரு சில தப்புகள் வந்து நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு யூரின் வந்து ரொம்ப நேரம் வந்து அடக்கி வைக்காதீங்க. அந்த மாதிரி அடக்கி வைக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சாப்பாடு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. எவ்வளோ தேவை இல்லையோ அதுக்கப்புறம் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்ட அப்புறம் மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. மேலே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் இதனால் பிரச்சனை வரும். கிட்னி வந்து அதனால் சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து இந்த காஃபி, சாக்லேட் இந்த மாதிரி காஃபியான பொருள் வச்சு செய்கிற நிறைய இன்க்ரீடியண்ட்டான பொருட்களை தினமும் வந்து கண்டினியூவாக 2-3 தடவை போல் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் இதையும் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உப்பு. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வந்து நியூ ஜென்ரேஷன்ஸ் லேடிஸ் கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய உப்பு சாப்பிட்றாங்க ஒல்லியாக இருக்கிறதுக்காக. உப்பு சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிடுங்க. நல்லா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது லாஸ்ட்டில் பேட் ஹேபிட்ஸ் குடிக்கிறதுனாலையும் சிகரெட் குடிக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். அதில் ஒன்று கிட்னி ஃபெயிலியரும் கூட. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.